ஹாய் மாற்றலாம் வாழ்க்கை. நான் தினைக்கும் ஊருக்கு வந்தேன்னா, தினைக்கெல்லாம் இல்லை, நான் ஊருக்கு வந்தால் எப்பயுமே ஒரு செடி ஒரு கண்ணுனாச்சும் நடுவேன். அப்படி நட்டத்தான் இது எல்லா கண்ணும் ஒன்று ஒன்று நட்டு போவேன். அது ஒன்று ஒன்று எனக்கு என்னை வந்து நேசிக்க வைக்கும், ஒன்று ஒன்று என்னை ஏமாற்றிடும். ஆனால் நான் நட்டத்தில் என்னை எதுவுமே அதிகமாக ஏமாற்றினதில்லை. இந்த பாக்கு மரம் எல்லாமே வந்து காப்பாற்றிச்சு, எல்லாமே வந்துடுச்சு. அப்படின்னுக்குள்ளே நான் செடிக்கு உயிர் கொடுக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, நான் சாப்பிடக்குள்ளே சாப்பிட்டு மாங்காவோ எந்த பழம் சாப்பிட்றனோ இங்கே இருக்கிற எல்லா பழச்செடியும் நான் சாப்பிட்டு போடுறது தான். இப்போ என்ன பண்ண போகிறேன், 2 மாங்காய் செடி 2 எலுமிச்சை செடி நட போகிறேன். இப்போ மாங்காய் செடி நான் வந்து சாப்பிட்டு வச்சது. அப்போ இதில் ஸ்லோவாக 1 எடுக்க போகிறேன், 2 எடுக்க போகிறேன். அதில் இப்போ இந்த 2 நட்டு அடுத்த லீவில் வந்து 2 நடுவேன். சரிங்களா? ஸ்டாப் பண்ணிவிடாது. இங்கே பாருங்கள், நான் வந்து ரொம்ப ப்ரொசீஜராக நிறையா விவசாயிங்க நிறையா மரம் இருக்க தெரிஞ்சவங்க நிறையா ப்ரொசீஜராக ரொம்ப ஆயம் நோண்டி ரொம்ப எருவு போட்டு மண் போட்டு அப்படிலாம் இல்லை. இங்கே இருக்கிற எல்லா செடியுமே நான் இந்த வேரை பார்த்து, இந்த வேருக்கு இங்கே பாருங்கள், இந்த வேரை பார்த்து இந்த செடி நல்லா இருந்துச்சுன்னா இந்த செடிக்கு உயிர் கொடுக்குறது என் அன்பும் என் மனசாட்சியும் தான். இந்த வேரில் நான் வந்து எங்கள் அப்பா சிவனை வேண்டிக்கிட்டு மொத்தம் கொடுத்து இந்த செடி நல்லா வளரணும் நான் மனசார வேண்டிட்டு லவ்வோடு நடுவேன். பெருசாலாம் வந்து இந்த செடிக்கு அப்படி இப்படி எதுவுமே நான் வந்து ரொம்ப யோசிக்க மாட்டேன். சின்னதாக எனக்கு எந்த அளவுக்கு ஆயணும்னு நான் எந்த அளவுக்கு வைக்கணும் அவ்வளோதான். அது எனக்கு வந்து அது அன்பு கொடுக்கும். நான் காட்டுற அன்புக்கு அது எனக்கு அன்பு கொடுக்கும், அது பழம் கொடுக்கும். நம்ம ஒரு விஷயத்துக்கு மேலே நம்மளை நம்பி எப்படி வருதுன்னா, நம்புகிற விஷயம்தான் நம்ம வந்து நேசிக்கிறதுல தான் இருக்குது. இயற்கையும் சரி மனிதர்களும் சரி, நம்ம மற்றவங்களை நேசிக்கக்குள்ள அதுவும் நம்மளை நேசிக்கிறாங்க. ஸோ இந்த இயற்கை அந்த மாதிரி தான் நேசிக்குது. இன்றைக்கி ஊருக்கு வந்தேன் இல்லையா, அதனால் ஒரு மடம் நட்டேன். இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன். இதெல்லாம் காட்டுங்க, இது அழகாக க்ளீன் பண்ணி அழகாக வச்சுருக்கிறேன். இப்போ இன்னொரு கன்று எங்கே நடலாம். இப்போ ஒரு செடி இருந்தால் அது பக்கத்தில் எதுவும் வராது. ஸோ நம்மளுக்கும் கவனம் வரும். அப்போ என்ன பண்ண போகிறேன், நான் இங்கே இன்னொரு செடி, இங்கே கூட்டத்தில் இது வராது, நான் வைக்கிறது தப்பு தான். சரி, இங்கே வச்சிடலாம். இங்கே வந்து எதுவும் இல்லை, அதனால் இங்கே வச்சிட்றேன். இங்கே கரெக்டாக இருக்கும் தானே, இங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு ஒரு 5 இப்போ இந்த இடத்த நான் க்ளீன் பண்ணிட்டு இங்கே வைக்க போகிறேன் இன்னொரு மாங்காய் செடியை. அதிகமாக இது பண்ணிகிட்டு இருக்காது கிட்ட. இங்கே பாருங்கள், இந்த வேருக்கும் எனக்குள்ளார காதல் தான் இது வளர்ந்து எனக்கு பழம் கொடுக்குமே. ஹாய், நீங்களும் தினம் நீங்கள் சாப்பிட்டதை நீங்கள் போட்டு தினம் செடி வளங்க. அது வந்து ஒரு தனிப்பட்ட, எல்லாத்த விட இதில் ஒரு தனிப்பட்ட சந்தோஷம் கிடைக்கும்.